நம்முடைய மனைவிக்கு துரோகம் செய்யாமல் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை உணர்ந்து புரிந்து நம்ம உடன்படிக்கையில ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறோம். நம்முடைய மனைவிகள் தான் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே இதெல்லாம் புரிந்து நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோமே, மனைவியை பற்றி விசாரிக்கப்படுவோமே, அல்லாஹ் அமானிதமாக நமக்கு வழங்கி இருக்கிறானே என்ற பயத்தோடு நம்ம அந்த வாழ்க்கைக்கு கொண்டு போயிடணும். அன்பானவர்களே, நீங்க எப்படி உங்களுடைய மனைவிட்ட ஏதாவது குறைகள் கண்டால், தவறை கண்டால் நீங்க அதை திருத்துங்க. திருத்தியதற்கு பின்னாடி நீங்க அதை சொல்லி சொல்லி காட்ட திரும்ப திரும்ப அதை நினைவு கூறிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு தப்பு நடந்துன்னு சொன்னா அந்த ஒரு பெண் மனிதன் என்ற அடிப்படையில் அது தவறு வந்திருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி பிற்காலத்திலையும் கூட அல்லது சில காலத்திற்கு பிறகும் கூட நீங்க அதை சொல்லி சொல்லி நினைவுபடுத்தாதீங்க. அது அவங்களுக்கு பாதிப்படையும், அவங்களுடைய உள்ள அதை தாங்காது. குறிப்பாக உங்க இருவருக்கும் மத்தியில் நடந்த விஷயத்தை மற்றவர்கள்ட்ட போய் ஷேர் செய்யாதீங்க, பண்ணாதீங்க. அதை யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப மிகப்பெரிய விஷயம். நான் சொன்ன அன்னைக்கு கணவன் மனைவி நடந்த விஷயங்களும் கூட நட்பு வட்டாரங்கள்ட்ட போய் பேசுறாங்க, நண்பர்கள்ட்ட போய் பகிர்ந்துக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனை வைத்திருக்கான் இருக்கு.